எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கற்றது காமர்ஸ். போன வீடியோவில் நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர்னா யார், ஸோ ஆண்டர்ப்ரனருக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் டெவலப் ஆனாலும் ஓரளவுக்கு டெவலப் ஆன ஆண்டர்ப்ரனர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோஸில் ஆண்டர்ப்ரனரோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, ஆண்டர்ப்ரனரில் மொத்தம் 26 டைப்ஸ் இருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம எண்ணம் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து அமையும், கரெக்டுங்களா? ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் லெசன் படிக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்களே ஒரு ஆண்டர்ப்ரனராக நினச்சிட்டு தான் அந்த லெசன் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த லெசனை கிளாஸில் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக என்ஜாய் பண்ணி தான் படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ லெசன் முடியும் போது தான் நான் இந்த ஆண்டர்ப்ரனர் பற்றி தான் சொன்னேனா அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டாங்க. அதே போல் இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஃபியூச்சர் ஆண்டர்ப்ரனர்ஸாக ஆக துடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதை தான் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனரில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். அது கீழே 4 வகையான ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னோவேட்டிவ் என்டர்ப்ரனர் பற்றி பார்க்க போகிறோம். இன்னோவேட்டிவ் என்டர்ப்ரனர்னால் ஒரு என்டர்ப்ரனர் அவரோட தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கிறார்னா அவர் தான் இன்னோவேட்டிவ் என்டர்ப்ரனர். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்மெட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் அவர் ஒரு என்டர்ப்ரனர் வந்து நம்ம இதுமாதிரி புதுசாக கண்டுபிடிக்கணும், நம்ம மற்றவங்கள மாதிரி அதே உருண்டை ஷேப்பில் இதுமாதிரி ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தர் யோசிக்கிறாரு. அவர் அந்த மாதிரி யோசிக்கும் போது அவர் எல்லாத்தையும் ப்ராப்ளம் கேட்குறாங்க. இதுமாதிரி எனக்கு ஹெல்மெட் போடுறனால முடி கொட்டுது, ஹெல்மெட் போடுறதுனால சைட் வியூவெல்லாம் மறைக்குது அப்படின்றாங்கன்னா அந்த என்டர்ப்ரனர் வந்து இப்போ சைடில் மறைக்குதுன்னா அந்த சைட் பீஸை கட் பண்ணி அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி வைக்கிற மாதிரியும், அப்புறம் இப்போ ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு விட்டால் அந்த ஏர் சர்க்குலேஷன் அந்த ஏர் ஃப்ளோலாம் இருக்கும், அது மாதிரி கூட அதை ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இவரும் இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இவர் இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு ஒன்று கொஞ்சம் ஹெல்மெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒன்று நிறைய ஆர்டர்ஸ் வரும். இது மாதிரி கூட அவரோட இன்னோவேட்டிவ் ஒரு க்ரியேட்டிவிட்டியை கூட அவருக்கு காட்டலாம். அது இப்போ வாட்ஸ்அப் மீம் போடுறாங்க, இல்லை யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்கன்னா அவங்களும் ஒரு இன்னோவேட்டிவ் என்டர்ப்ரனர் தான். அவரோட தொழிலில் அவர் புதுசாக கண்டுபிடிக்கிறாரு, அதுவும் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம்தான். இப்போ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்காத என்ன பார்க்காத என்னோட நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இன்னோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இமிட்டேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ பீப்புள், இப்போ நம்ம பார்க்க போகிறது இமிட்டேட்டிவ் ஆண்டர்ப்ரனர். இமிட்டேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் ஸ்கில்லை வேறு மாதிரி அட்வான்ஸாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் இமிட்டேட்டிவ் ஆண்டர்ப்ரனர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஃபிலிப்ஸ் கம்பெனியில் ஃபஸ்ட்டு 40 வாட்ஸ் பல்பு எடுத்தோம்னா 40 வாட்ஸ் பல்பில் பவர் கன்சியூம் அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப இன்னொரு 40 வாட்ஸில் டியூப்லைட் கண்டுபிடிச்சான். அது கொஞ்சம் கம்மியாக பவர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மார்க்கெட்டில் சேல் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 வாட்ஸ் பல்ப் கண்டுபிடிச்சான். அதில் பவர் சேவிங் மோடையும் கொண்டு வந்து அதில் பவரையும் கம்மியாக இருக்கிற மாதிரியும் பவர் சேவையும் பண்ணுற மாதிரியும் ஸோ மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆனது அந்த பல்ப். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, பவர் டு பி சேவ் இமிட்டேட்டிவ் ஆண்டர்ப்ரனருக்கு முக்கியமான விஷயம் க்ரியேட்டிவிட்டி. தேங்க்யூ. ஆண்டர்ப்ரனர் அந்த பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி. ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் அவங்க வந்து இந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆக ஆனால் அவங்க வந்து அவங்கள இன்னோவேட் பண்ணிக்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னலி பவுண்டட், அதுக்கு மீனிங் வந்து ஒரு ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர் சப்போஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவரோட ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ், அவரோட ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ்குள்ளே தான் அவரோட பிஸ்னஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாரே தவிர அவர் எக்ஸ்ட்ரா இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை வந்து அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ், பிலீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம்தான் அவங்களோட டீலிங்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்குது. ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர்ஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எதை சொல்லலாம்னா ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் கம்பெனிஸ் டெவலப் ஆகிற ஃபியர்னால ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை டெவலப் பண்ணுவாங்க. ஆண்டர்ப்ரனர் அந்த பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்.
ஹூ இஸ் அ ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்? ஃபங்க்ஷன்ற கிளாசிஃபிகேஷன் கீழே வரவங்களில் ஒருத்தர் தான் ட்ரோன் ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இனோவேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. பட் இது ரெண்டுமே ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றவங்க எந்த சேஞ்சஸ்க்கும் அடாப்ட் ஆக மாட்டாங்க. அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவங்களோட ஓல்ட் பிஸ்னஸ் ஸ்டைலில் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இவங்க நீச்சே மார்க்கெட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபேபியன் ஆண்டர்ப்ரனருக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் சேம் கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபேபியன் ஆண்டர்ப்ரனர் என்ன தான் கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் எங்கே சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகலைன்னா சர்வைவ் பண்ண முடியாதோன்ற பயத்தில் லாஸ்ட்டாக அடாப்ட் ஆகிடுவாங்க. ஆனால் ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ் லாஸ்ட் வரைக்கும் அடாப்ட் ஆக மாட்டாங்க. ட்ரோன் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போது ட்ரோன் கேமரா தான் தெரியும். பட் இவங்களுக்கு ட்ரோன் நேம் வந்த ரீசன் என்னென்னா, மேல் ஹனிபியை ட்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த மேல் ஹனிபி ரொம்ப லேசி, எந்த ஒர்க்கும் பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். அதனால தான் இவங்களும் ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோபால் பல்பொடி. இப்போ வேறு பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா பல்பொடியிலேருந்து பேஸ்ட், மவுத் வாஷ் அப்படின்னு இம்ப்ரூவைஸ் ஆகிட்டாங்க. ஆனால் கோபால் பல்பொடி இன்னும் வெறும் பவுட்ரு மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வேறு எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ இவங்க வந்துட்டு ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஹோப் ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் கீழே இனோவேட்டிவ், இமிட்டேட்டிவ், ஃபேபியன், ட்ரோன் 4 ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றி கண்டினியூ பண்ணலாம். கற்றது காமர்ஸில் 50 வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. ஸோ இதே போல் இன்னும் நிறையா விஷயங்கள் ஃப்யூச்சரில் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் கற்றது காமர்ஸ்.